11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 1ல் இருக்கிற உரைநடை பார்க்க போகிறோம். உரைநடையுடைய தலைப்பு பேச்சு மொழியும் கவிதை மொழியும். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்ற இந்த உரைநடையை இயற்றியவர் யார் அப்படின்னா இந்திரன். முதல்ல நம்ம இந்த உரைநடையில் இருக்கிற நூல்வெளி பார்த்தரலாம். நூல்வெளி ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன், அதாவது இவருடைய இயற்பெயர், அதாவது இந்திரனுடைய அப்பா அம்மா வச்ச ஒரிஜினல் பெயர் என்ன அப்படின்னா ராசேந்திரன் அப்படிங்கிறது. கவிதை உலகத்துக்காக இவர் பெயரை பார்த்தீங்கன்னா இவர் இந்திரன் அப்படின்னு வச்சிருக்காரு. ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னா ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா நிறைய துறைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்தவராக இருக்கிறது. என்னென்ன துறைகளில் இந்திரன் சிறந்தவராக இருக்காரு அப்படின்னா கலை விமர்சகராக இருக்காரு, கவிஞராக இருக்காரு, ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்காரு, அப்புறம் ஓவியராக இருக்காரு. கலை விமர்சகர் அப்படின்னா என்ன? இப்போது ரீசெண்டாக சொல்ல போனால் ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மூவி ரிவ்யூஸ் போடுவாங்க இல்லைங்களா? அது ஒரு விமர்சனம் தான் மூவி ரிவ்யூ அப்படிங்கிறது. அந்த மாதிரி அந்த காலத்தில் பாட்டு கச்சேரி நடக்கும், நாடகம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க பாடுறதையோ அவங்க நாடகங்களையோ இல்லை வேறொருவர் எழுதுகிற கவிதைகளையோ பார்த்தீங்கன்னா இந்திரன் அவர்கள் விமர்சனம் செய்வார். அதை தான் பார்த்தீங்கன்னா இவரை ஒரு கலை விமர்சகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர், இவர் கவிதைகளை பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அப்புறம் இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர்னு சொல்லியிருக்காங்க. மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னா என்ன? வேற்று மொழியில் இருக்கிற ஒரு நூலை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து எழுதுறது தான் மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்திரன் ஒரு ஓவியரும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரனை பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரிய மொழி கவிஞர். மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்னும் நூலின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் விருது பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒரிய மொழி கவிஞர் யார்? மனோரமா பிஸ்வாஸ். நோட் பண்ணிக்கோங்க. மனோரமா பிஸ்வாஸ் அப்படிங்கிறவர் எந்த மொழி கவிஞர்னு கேட்டாங்கன்னா ஒரிய மொழி கவிஞர். இவருடைய நூல் தான் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். அதாவது ஒரிய மொழியில் பார்த்தீங்கன்னா தலைப்பு வேற மாதிரி இருக்கும். இந்திரன் தமிழில் மொழிபெயர்க்கும் போது அதுக்கு என்ன தலைப்பு வச்சிருக்காரு அப்படின்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. இவர் ஒரிய மொழியிலிருந்து அந்த மனோரமா பிஸ்வாஸ் எழுதின நூலை பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காரு. மொழிபெயர்க்கும் போது தான் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இந்த மொழிபெயர்ப்பு நூலுக்காக தான் 2011ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியோடைய விருதை இந்திரன் அவர்கள் பெற்றிருக்காரு. அப்போது கேள்விகள் இப்படி கேட்கலாம். இந்திரன் எந்த நூலுக்காக 2011ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். சரி, இப்போது பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்ற இந்த நூலை எந்த மொழியிலிருந்து இந்திரன் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஒரிய மொழியிலிருந்து மொழிபெயர்த்திருக்காரு. சரி, பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்ற இந்த நூலை இந்த நூலுக்கு ஒரிய மொழியில் என்ன, யார் ஒரிய மொழியில் எழுதுனாங்க இந்த நூலை அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா மனோரமா பிஸ்வாஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்கன்னு சொல்லணும். கேள்வி எப்படி வேணால் கேட்கலாம், அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 தடவை சொன்னேன். கேள்வி இப்படியும் கேட்கலாம். ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கேட்டாங்கன்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். அப்புறம் இவர் எழுதின கவிதை நூல்கள் பாருங்கள். முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை நூல்களையும் ஒரு 2 கவிதை நூல்கள் இதில் கொடுத்துருக்காங்க. முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள் அப்படின்ற கவிதை நூல்களையும் தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்துள்ளார். அப்போது இந்திரனுடைய கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னா முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள். நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இவருடைய கட்டுரை நூல்கள் எது அப்படின்னா தமிழ் அழகியல், அப்புறம் நவீன ஓவியம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய கவிதை நூல்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன இதழ்களை நடத்தியிருக்காரு அப்படின்னா வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களை பார்த்தீங்கன்னா இந்திரன் அவர்கள் நடத்தியிருக்காரு. முதல்ல பார்த்தோம் இந்திரன் சிறந்த கலை விமர்சகர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவர் விமர்சனம் எழுதி போடுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் இல்லைங்களா? ஒரு இதழ், ஒரு பத்திரிகை இதழ் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அப்போ எழுதியிருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம், நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு இல்லைங்களா? அதில் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு இதழில் பார்த்தீங்கன்னா பண்ணணும். இந்த மாதிரி இவர் ஒரு சிறந்தவர், கவிஞர், இவர் விமர்சனம் பண்ணால் நல்லா இருக்கும், எல்லாம் படிப்பாங்க அப்படின்னு அந்த பத்திரிகையில் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ஓகேன்னு பட்டாதான் அந்த பத்திரிகையை பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லுவாங்க. ஆனால்
இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓனா இவராகவே சொந்தமாக இதழ்களை வந்து நடத்தியிருக்கார் இந்திரன். என்னென்ன இதழ் அப்படின்னா வெளிச்சம், நுண்கலை அப்படின்ற 2 இதழ்களை வந்து இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நூல்வழி. அப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாடப்பகுதிக்கான கவிதை மொழிபெயர்ப்புகள். சரிங்களா? ஸோ இது வந்து பாடப்பகுதிக்கான கவிதை மொழிபெயர்ப்புகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமொழி கவிஞர் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் நம்ம மொழி கவிஞர்களை வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மொழியிலிருந்து எந்த மொழிக்கு வந்து அந்த புத்தகங்களை வந்து மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கவிதைகள் வந்து மொழிபெயர்த்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வால்ட் விட்மன் இவருடைய ஆங்கில புத்தக நூல்களை ஆங்கிலத்திலிருந்து ஆங்கில புத்தகங்களை தமிழில் சங்கர் ஜெயராமன் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. வால்ட் விட்மன் நூல்களை வந்து யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா தமிழில் சங்கர் ஜெயராமன் மொழிபெயர்த்திருக்கார், ஆங்கிலத்திலிருந்து தமிழில். அடுத்தது மல்லார்மை நூலை வந்து ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காரு, ஃப்ரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். மல்லார்மையோடைய ஃப்ரெஞ்சு நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஸ்ரீராம். அடுத்தது பாப்லோ நெருடா இவருடைய நூல்களை தமிழில் வந்து ரா வெங்கடாஜலபதி அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இவர் பாப்லோ நெருடாவுடைய ஆங்கில நூல்களை தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்கார். ரா வெங்கடாஜலபதி வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்கார். பாப்லோ நெருடா நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரா வெங்கடாஜலபதி வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காரு. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரைநடையில் இருக்கிற நுழையும் முன் பார்க்கலாம். கலைகளின் உச்சம் கவிதை என்பர். இதை நோட் பண்ணிக்கோங்க. கலைகளின் உச்சம் டேஸ் என்பர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கவிதை என்பர். அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறினார் மகாகவி பாரதி. அதாவது கலைகளின் உச்சம் எது அப்படின்னா கவிதை. அந்த கவிதையை இயன்றவரை முடிஞ்ச வரைக்கும் பேசுகிற மாதிரியே எழுதுறது தான் உத்தமம் அப்படின்னும் அதுதான் மானுடத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை அப்படின்னும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. கவிதையை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். கவிதை எவ்வாறு நிகழ்கிறது, எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பவை பற்றி பேசுகிறது இக்கட்டுரை. அதாவது கவிதை எப்படி நிகழுது, இப்போ ஒரு எழுத்தாளர் ஒரு கவிதை எழுதுறாரு அப்படின்னா அது எப்படி வந்து நிகழுது, அந்த எழுத்தாளர் அந்த கவிதையை எப்படி எழுதுறாரு அப்படிங்கிறத பற்றியும், எழுத்து மொழியை கடந்து அப்படின்னா இப்போது முன்னாடி காலத்துலலாம் யாப்புக்கட்டுகளுக்கு உட்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செயலேற்றுவாங்க. அந்த செயலை வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா புரியவே புரியாது. இப்போ நல்லா தமிழ் கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா, தமிழ் படித்தவங்க, தமிழ் லிட்ரேச்சர்ஸ், அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லி கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளை தெரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா திருக்குறளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரை எழுதின நூல், அப்புறம் வந்து கம்பராமாயணத்துக்கு உரை நூல், ஒரு சில ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலுக்கு உரை எழுதி போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த நூல்களை பார்த்தா நமக்கு புரியும். இப்போது அதை தாண்டி வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவிதை அப்படிங்கிறது. பாரதியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பேசுறது மாதிரியே கவிதை எழுதுறது தான் உத்தமம், அதுதான் மானுடத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யும் தர்மம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இப்போது கவிதை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்ற இந்த கட்டுரை. சரிங்களா? இப்போ நம்ம உரைநடைக்கு போகலாம். கவிதை என்பது எது, கவிதை எழுதும் செயல்பாடு எப்படி நிகழ்கிறது, கவிதை எழுதுகிற போது எழுதி கொண்டிருப்பவனுக்குள் என்ன நிகழ்கிறது, கவிதை எழுதி முடித்துவிட்ட பிறகு கவிஞனுக்கும் கவிதைக்கும் என்ன உறவு, அதை யார் முடிவு செய்கிறார்கள். இந்த உரைநடை ஆரம்பித்த உடனே எண்ணற்ற கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். என்னென்ன கேள்வி, கவிதைன்னா என்ன, கவிதை எழுதுகிற அந்த செயல்பாடு எப்படி நிகழுது. இப்போ ஒரு கவிஞர் கவிதை எழுதுறாரு, எப்படி வந்து எழுதுறாரு அவர், எல்லாருமே கவிதை எழுதுறது இல்லை, சில கவிஞர்கள் மட்டும் தான் கவிதை எழுதுறாங்க. எப்படி வந்து அந்த கவிதை எழுதுகிற அந்த செயல்பாடு அவனுக்குள்ளே நிகழுது, கவிதை எழுத போது எழுதி கொண்டிருப்பவனுக்குள்ளே என்ன நிகழுது, அவனுக்குள்ளே என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படி எழுதுறான் அவன். நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் புக்கில் படித்தோம் அப்படின்னாவே அதை படித்து எழுதுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா அப்படின்னு இருக்குது. புதுசாக ஒன்று தோணுதே, அதை தோன்றதை எழுதுறாங்களே, அது எப்படி அவங்க எழுதுறாங்க, கவிதை எழுதி முடித்ததுக்கப்புறமா கவிஞனுக்கும் அந்த கவிதைக்கு என்ன உறவு, இதை யார் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்கிறாங்க, இந்த உறவை இது எப்படி நடக்குது, இந்த மாதிரியான எண்ணற்ற கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இந்த தொடரும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை எண்ணற்ற அழகியல்வாதிகளும் தத்துவ ஞானிகளும் கலை விமர்சகர்களும் மொழியியல் அறிஞர்களும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.
இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்ற இந்த உரைநடையை எழுதின இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. தொடரும் இந்த கேள்விக்கான பதில்களை எண்ணற்ற அரசியல்வாதிகளும் தத்துவ ஞானிகளும் கலை விமர்சகர்களும் மொழியியல் அறிஞர்களும் கொடுத்துருக்காங்க. அவற்றுள் நான் இதுவரை கேட்டது, கண்டது, படித்தது, புரிந்தது ஆகிய எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து நான் என்ன உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நான் மொழியில் மிதந்து கொண்டு தான் பிறந்ததாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாரு. மொழியில் மூழ்கியபடி தான் எனது விழிகள் இந்த உலகை காண திறந்தன அப்படின்னு உணர்றேன்னு சொல்கிறார். அதாவது மொழியிலேயே மூழ்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் பிடிக்கும். சாக்லேட் சாப்பிட்ட உடனே சாக்லேட் மழையில் நனைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு சில சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கும், மழையில் நனைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே மனசெல்லாம் அப்படியே ஒரு குதூகலமாக இருக்கும் அந்த சாக்லேட்டை சாப்பிடும்போது. ஏன்னா இனிப்பு இல்லைங்களா? ஒரு சிலருக்கு மைசூர் பாக்கு, ஜிலேபி, ஒரு சிலருக்கு பிரியாணி, புரோட்டா இது மாதிரி பிடிக்கும். புரோட்டா வச்சு நினச்சி திங்கும்போது என்னை நானே மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி தான் இந்திரன் சொல்கிறாரு, நான் மொழியில் மிதந்து கொண்டு தான் பிறந்ததாக தெரிகிறது. மொழியில் மூழ்கியபடி தான் எனது விழிகள் இந்த உலகை காண திறந்தன அப்படின்னு உணர்றேன்னு சொல்கிறார். மொழிக்குள்ளேயே மூழ்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் சாப்பாட்டை பற்றி சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூழ்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதே மாதிரி தான் சொல்கிறாரு. முன்ன வச்சேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பாராவில் வச்ச ஒரு கேள்விகளை வச்சேன் பாருங்கள். அந்த கேள்விகளுக்கு இங்கே பதில் சொல்லிட்டார் பாருங்கள். நான் மொழியில் மிதந்து கொண்டு தான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். மொழியில் மூழ்கியபடி தான் எனது விழிகள் இந்த உலகை காண திறந்தன அப்படின்னு இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. என்னை விளக்கிய மொழி. என்னை விளக்கிய மொழி அப்படின்னு இங்கே என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படின்னா, இந்திரன் எனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்தது மொழி அப்படின்ற பொருளை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. எனக்கு மொழி என்பது அறிமுகமாவதற்கு முன்னால் பொருள்களும் விலங்குகளும் பறவைகளும் வானும் நிலவும் சூரியனும் மரங்களும் செடிகளும் இருந்திருக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவருக்கு மொழி அப்படிங்கிறது அறிமுகமாகறதுக்கு முன்னாடி இங்கே உலகத்தில் இருக்கிற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மொழி எனது உலகத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர்களுடன் கட்டி எழுப்பியது அப்படின்னு சொல்கிறாரு. மொழி எனது உலகத்தைன்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தைன்னு சொல்லலை, அவருடைய உலகத்தை. அத்தனை பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ணி வச்சுருப்போம். இந்திரனுடைய கற்பனையான அந்த உலகத்தில் மொழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்த பிறகு தான் அவருடைய உலகத்தை ஒவ்வொரு பொருளுக்கும், அதாவது அவருடைய இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, பொருள் விலங்கு எல்லாம் இருக்குது. அவருடைய உலகத்துக்கு மொழி அப்படிங்கிறது அறிமுகமானதுக்கு அப்புறம் தான் பொருளும் விலங்கும் பறவையும் வான் நிலவு சூரியன் மரம் செடி கொடி இது எல்லாமே ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர்களோட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசில் வந்து கட்டி எழுப்பியது அப்படின்னு சொல்கிறாரு. இதன் பிறகுதான் நான் என்ற ஒன்று பிறந்தது. அதாவது அதுக்கப்புறம் தான் நான் அப்படின்ற ஒன்று வந்து பிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, மொழியை வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது இது வெவ்வேறுன்ற அந்த ஒரு வேறுபாடு தெரியும் இல்லைங்களா? மொழி அப்படின்றது நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வேறுபாடே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இதன் பிறகுதான் நான் என்ற ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுன்னு சொல்கிறாரு. எனது உலகம் என்பது மொழியினால் கட்டமைக்கப்பட்ட பிறகு அந்த உலகத்திலிருந்து தனித்து பிரிந்து நிற்கிற நான் உதயமானேன்னு சொல்கிறார். மொழி அப்படிங்கிறது எனது உலகம் அப்படிங்கிறது மொழியினால் கட்டமைக்கப்பட்ட பிறகு அவருடைய உலகம் மொழியினால் கட்டமைச்சு மரம் செடி கொடி இது எல்லாமே வந்த பிறகு தான் அந்த உலகத்திலிருந்து அவர் தனித்து பிரிந்து நின்று நான் அப்படின்னு உதயமானேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்னுடைய கற்பனையான உலகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உலகம் அப்படிங்கிறது உதயமானேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். என்ன நினைச்சு பார்க்குறாராம்? மொழியின் பொருளை அறிந்து கொள்ள தொடங்கியது எந்த ஆண்டில், எந்த நாளில், எத்தனை மணிக்கு, இவை அனைத்திற்கும் என்னிடம் பதில் இல்லை. அதாவது இப்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்போ நடந்தது, எந்த நேரம் நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது, எத்தனை நிமிஷத்தில் நடந்தது, இதெல்லாம் கேட்குறோம் இல்லையா? இது மாதிரிலாம் கேள்வி கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். மொழி அப்படின்ற பொருளை நான் அறிந்து கொள்ள தொடங்கியது எந்த வருஷம் நான் புரிஞ்சு ஆரம்பித்தேன், எந்த நாளில், எத்தனை மணிக்கு, இது எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் உணர்ச்சியினால் நிரம்பி இருக்கிற போது அந்த வேகத்தை பதிவு செய்வதற்கு சொற்கள் உதவும் என்று எப்போது தோன்ற தலைப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் உணர்ச்சியினால் நிரம்பி இருக்கிற போது, இப்போது ஒரு பையன் இருக்காப்புல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் வந்துருச்சு.
அது வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவிதையுமே எழுதியிருக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கவிதை எழுதணும்னு தோணும். ஏன், காதல் அப்படின்ற உணர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மனசும் அவருடைய மூளையை வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்குது, அவருடைய நினைவும் மனதும் நிரம்பி இருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கவிதை எழுதணும் அப்படின்னு தோணும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, நான் உணர்ச்சியினால் நிரம்பி இருக்கிற போது அந்த உணர்ச்சியோடைய வேகத்தை பதிவு செய்வதற்கு சொற்கள் உதவும், மொழி உதவும் என்று எப்போது தோன்ற தலைப்பட்டது. அது அவருக்கே தெரியல. அதாவது அவர் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொழி அப்படின்ற வந்த பிறகு தான் மரம் செடி கொடி அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய உலகத்தில் வந்தது. அதுக்கு முன்னாடி என் உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி உலகத்தில் எல்லாமே வந்த பிறகு தான் நான் என்னுடைய உலகம் அப்படின்னு தனித்து நின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவருடைய உணர்ச்சியின் பெருக்கில் வந்து இருந்தபோது அவருடைய அந்த உணர்ச்சி பெருக்கு வேகத்தை வந்து பதிவு செய்கிறதுக்கு சொற்கள் உதவும் அப்படின்னு எனக்கு எப்போ தோணுச்சு, நான் எப்போ வந்து சொற்கள் தான் உதவும்னு சரி இப்போ எனக்கு எப்படி தோணுச்சு, நான் எப்படி எழுதினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அடுத்தது இங்கே பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது என்ன தகவல் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம உரைநடைகளை போகலாம். மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் காசிரர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. எர்னஸ்ட் காசிரர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா, மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை வாக்கியத்தை கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்டாலும் இவருடைய பேரை கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டாரும் சரிங்களா, சரியாக எழுதணும் சரிங்களா. இது என்ன சொல்லி யார் சொன்னது இந்த விஷயம் அப்படின்னா எர்னஸ்ட் காசிரர். மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன சொல்லவர் எர்னஸ்ட் காசிரர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா மொழி அப்படின்னு பிறந்த உடனே தான் மொழி அப்படின்ற ஒன்று இருக்கவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு கேட்டவுடனே நமக்கு சொல்ல தெரியுது, இந்த இடத்துக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டவுடனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தெரியுது. இல்லை அப்படின்னா மொழி அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாட முடியும், கலந்துரையாடவே முடியாது, கம்யூனிகேட்டே பண்ணிக்க முடியாது இல்லையா. ஸோ அதை தான் வந்து எர்னஸ்ட் காசிரர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, மொழி அப்படின்ற ஒன்று பிறந்த உடன் தான் உலகம் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு சரிங்களா. இந்த உலகம், இந்த வீடு, அந்த மரம் சொல்கிறாங்களே பிரித்து காமிக்கிறோம் இல்லைங்களா. ஆனால் எல்லாருமே நம்ம இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்கோம். ஆனால் நம்ம மொழி அப்படின்ற ஒன்றை வச்சு எல்லாத்தையும் பிரித்து சுட்டி காட்டுறோம்ல, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம உரைநடைக்குள்ளே போகலாம். மொழி என்ற ஒன்று என்னுள் தோன்றியவுடன் தான் உலகம் எனது கவனிப்புரிய ஒன்றாக மாறியது. மொழி அப்படின்ற ஒன்று என்னோட தோன்றதுக்கு அப்புறம் தான் உலகம் ஒரு கவனிப்புக்குரிய ஒன்றா மாறுச்சு. மொழி அப்படின்ற அந்த ஒரு மொழி அறிவு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கவனிப்போம் இல்லையா, அது என்ன இது என்ன 1008 கேள்வி கவனிப்புள்ளாக்கான ஒரு விஷயமா இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். உலகத்தில் என்ன இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மொழி அப்படின்ற ஒன்று அவருக்கு புரிஞ்ச பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. எனது உலகத்தை இழையாக பிரித்தும் வகுத்தும் தொகுத்தும் விதவிதமாக தூரங்களில் வைத்தும் கொடுத்தது மொழி. எனது உலகத்தை இழையாக பிரித்தும், அவருடைய உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இழையாக பிரித்தும் வகுத்தும் தொகுத்தும் விதவிதமான தூரங்களை வைத்தும் கொடுத்தது மொழின்னு சொல்கிறாரு. இதன் மூலமாக எனக்குள் உலகத்தின் பல கதவுகள் திறக்கலாயின. மொழியின் மூலமாக உலகத்தோடைய நிறைய கதவுகள் திறந்துச்சு. மொழியை வந்து நல்லா கற்றறிந்து தெளிஞ்சதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தெரிஞ்சுக்கலானார். அதான் பல கதவுகள் திறக்கலாயினன்னு சொல்கிறாரு. மொழியின் சாவியை போட்டு திறக்கிற போதெல்லாம் இதுவரையிலும் பெயர் சூட்டப்பட்டிராத பலவற்றை நானே என் கண்களால் கண்டுபிடிக்க தொடங்கினேன்னு சொல்கிறார். மொழி அப்படின்ற சாவியை போட்டு திறக்கும் போது தான் இதுவரைக்கும் பெயர் சூட்டப்படாத பலவற்றை, இப்போது புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு புதுசாக ஒரு பிளானட்டே கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பிளானட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரை வைக்கணும். ஏன்னா மற்ற கூட சொல்லணும்ல, இந்த மாதிரி ஒரு பிளானட் இந்த இடத்துல இருக்குது, அந்த பிளானட்டுக்கு பேர் இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த தடவை உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஒரு பிளானட்டை கண்டறிஞ்சிங்க இல்லைங்களா, அந்த பிளானட்டு அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள். இதுவரையிலும் பெயர் சூட்டப்பட்டிராத பலவற்றை நானே என் கண்களால் கண்டுபிடிக்க தொடங்கினேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணணும், அவர் அதுக்கு பெயர் வைக்கணும். அவற்றிற்கு நானே எனக்கு பிடித்தமான பெயர்களை சூட்ட தொடங்கினேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிக்கிறார் கவிதைகள். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், புதுசாக கற்பனை தோணுது, அவருடைய கற்பனையிலிருந்து புதுதான விஷயங்கள்லாம் தோணுது, அதுக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை வந்து எழுதுகிறாரு. இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் அப்படின்னு அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தொடங்குறாரு.
பெயர்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய வண்ணங்களை பூசும் சக்தியை மொழி எனக்கு கொடுத்தது. மொழி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த சக்தியை மொழி கொடுத்தது அப்படின்னு என்ன, இவர் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. பெயர்களுக்கு கடந்த காலம் இருக்குது, நிகழ்காலம் இருக்குது, எதிர்காலம் இருக்குது. சரி, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் உங்களுக்கே தெரியும், சரிங்களா? நேற்று வந்தான், இன்று வந்தான், நாளை வந்தான், இது மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறாங்க. எதிர்காலம் ஆகிய வண்ணங்களை பூசும் சக்தியை மொழி எனக்கு கொடுத்தது. அந்த இலக்கணம் கற்றுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதை தான் சொல்கிறாரு. அவற்றை விதவிதமான அடுக்குகளில் உரிமையாகவும் பன்மையாகவும் அவற்றின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப அடுக்கும் திறனை மொழி எனக்கு வழங்கியது. அதாவது கவிஞர்கள் கவிதை எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு வர்ணிப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து அவர் எப்படி வேணால் வர்ணிக்கலாம். ரொம்பவும் பன்மையாக வர்ணிக்கலாம், பன்மையாக இருக்க விஷயத்த ஒரு சின்னதாக ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா வர்ணிக்கலாம். அதான் சொல்கிறாங்க பாருங்கள். அவற்றை விதவிதமான அடுக்குகளில் உரிமையாகவும் பன்மையாகவும் அவற்றின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப அடுக்கும் திறனை மொழி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குச்சு அப்படின்னு இந்திரன் வந்து சொல்கிறாரு. வாளினும் வலிமை, மொழி வந்து வாளை விட வலிமையானது அப்படின்னு சொல்ல தொடங்குறாரு இந்திரன். மொழி வழியாக ஒன்றை பெயரிட்டு அழைக்க தொடங்கியவுடன் அந்த பொருளின் மீது எனக்கு ஒரு அதிகாரம் வந்து விடுவதை உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, அதாவது மொழி வழியாக ஒன்றை பெயர் சொல்லி அழைக்க தொடங்குற போது அந்த பொருள் மேலே எனக்கு ஒரு அதிகாரம் வந்துறதை வந்து நான் உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாதிரியான அதிகாரம் இவருக்கு வருது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். நான் குழந்தையாக இருந்தபோது அம்மா அம்மா என்று அழைப்பேன். வேளையில் மூழ்கிய அம்மா என்னை கவனியாத போது திடீரென்று அவரது பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன். அவர் திடுக்கிட்டு திரும்பி என்னிடம் வந்திருக்கிறார். அப்போதுதான் என்னுடைய மொழி பெயர்களிட்டு அழைத்தவுடன் அவற்றின் மீது ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கொடுத்ததை உணர தலைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேணா பாருங்கள், நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டில் இருந்திருப்பீங்க. அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கி இருப்பாங்க. நம்ம அம்மா அம்மான்னு சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு அவங்க பேரை சொல்லி ஏய் சரஸ்வதி அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டப்புக்கு திரும்புவாங்க. யாரா என் பேரை சொல்லி கூப்பிட்றது அப்படின்னு திடுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஏன்டா என்னையா பேரை சொல்லி கூப்பிட்ற அப்படின்னு நமக்கு அதுக்கப்புறம் பூச விழுவும். அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. பெயரை சொல்லி அழைக்கிறேன். அவர் திடுக்கிட்டு என்னை திரும்பி என்னிடம் வந்திருக்கிறார். அப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொழி பெயர்களிட்டு அழைத்தவுடன் அவற்றின் மீது ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கொடுத்ததை தலைப்பட்டேன். அம்மா அம்மான்னு எத்தனை தடவை கூப்பிட்டு வந்து திரும்பாதவங்க டக்குன்னு அவங்க பேரை சொன்ன உடனே திரும்புவாங்க இல்லைங்களா, அது மாதிரி. இன்னொரு மாதிரியே சொல்லலாம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. என் பேர் இருக்குல்ல முத்து முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நான் திரும்ப மாட்டேன். எருமை அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டார்னு திரும்புவேன். ஏன் திரும்புவேன்னு எனக்கும் தெரியாது. பட் என் பேரை சொல்லி கூப்பிடும்போது திரும்ப மாட்டேன். எருமைன்னு என்னை சொல்லி கூப்பிடும்போது டக்குன்னு திரும்புவோம். நீங்கள் வேணா நினச்சி பாருங்கள், உங்கள் வீட்டில் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடந்திருக்கும், சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மொழியின் மேலே எனக்கு ஒரு அதிகாரம் வந்து விடுவதை அதாவது ஒரு பொருளை வந்து பேர் சொல்லி கூப்பிடும்போது அந்த பொருளின் மேலே எனக்கு ஒரு அதிகாரம் வந்து விடுவதை நான் உணர்கிறேன் அப்படின்னு இந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. உடம்பின் ஒரு பகுதியாக இருக்கிற தொண்டையிலிருந்து சொற்கள் எழுகின்றன. இப்போ நம்ம கூப்பிட்றோம், அம்மா அம்மானு கூப்பிட்றோம். அது எல்லாத்துக்கும் எது காரணம்? இந்த தொண்டை தான் காரணம். தொண்டையில் இருக்க அந்த குரல் வளையம் தான் பார்த்திங்கன்னா காரணம். அதை பற்றி சொல்கிறாரு பாருங்கள். உடம்பின் ஒரு பகுதியாக இருக்கிற தொண்டையிலிருந்து சொற்கள் எழுகின்றன. அவற்றை ஏற்றம், இறக்கம், உச்சரிப்பு, வேகம், நிதானம், திரும்பி திரும்பி சொல்லுதல், இடையில் குறுக்கும் மௌனம் ஆகியவற்றிற்கு ஏற்றவாறு பயன்படுத்தி பொருள் வேறுபாடுகளை என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு உணர்றேன். இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம சத்தமாக பேச நினச்சா சத்தமாக பேசலாம், மெதுவாக பேச நினச்சா மெதுவாக பேசலாம், ஏற்ற இறக்கத்தோடு வந்து பேசலாம், எதுக மோனையோடு பேசலாம், எப்படி வேணால் வந்து பார்த்திங்கன்னா பேசலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தொண்டையை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி பொருள் வேறுபாடுகளை என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நான் உணர்றேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இது மட்டுமின்றி கைகால் அசைவுகள், முகத்தின் தசைநார் சுருக்கங்களின் அபிநயங்கள் ஆகிய உடம்பின் செயல்பாடுகள் என்னுடைய மொழி வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக உள்ளன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். உடம்பின் செயல்பாடுகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொழி வாயில நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியும், உணர முடியும் இல்லைங்களா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி. அதாவது என்னென்னா, திரவ நிலை தண்ணின்னு வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நம்ம ஒரு கிளாஸில் எடுத்தோம் அப்படின்னா கிளாஸ் வடிவத்தில் தண்ணி வந்துடும். அதே தண்ணியை நீங்கள் ஒரு சொம்பில் ஊற்றுனீங்கன்னா சொம்பு வடிவத்துக்கு மாறும். ஒரு குடுவையில் ஊற்றினா ஒரு குடுவை வடிவத்துக்கு மாறும், சரிங்களா? ஒரு குடத்தில் ஊற்றினா குட வடிவுக்கு மாறும். இதான் சொல்கிறாரு திரவ நிலையில். அதாவது என்னுடைய ஆட்சி,
அதாவது இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கலை எடுத்து ஒரு இதில் போட்டு அதோடைய வடிவத்துக்கு நீ வான்னா வராது, செங்கல் வராது. ஆனால் ஒரு தண்ணி எடுத்து நீங்கள் அதோட வடிவத்துக்கு மாற்றலாம். அதான் திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைந்து விடுகிறதுன்னு சொல்கிறார். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இஷ்டத்துக்கு என் மொழியை நான் ஆட்சி செய்வேன், எழுதுவேன் அப்படிங்கிறார். அவருடைய மைண்டில் இருக்கிற வரைக்கும், அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் எழுத்து மொழியாக நான் பதிவு செய்கிறப்போ உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறதுன்னு சொல்கிறார். ஏன் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதுவாங்க, அந்த காலத்தில் ஓலைச்சுவடையில் எழுதுவாங்க. அந்த மொழி எழுத்து அப்படியோ போயிடுச்சு. எப்படி இருக்கும்? திட நிலையில் இருக்கும். ஒரு நோட்டு எந்த நிலையில், ஒரு பேப்பர் எந்த நிலையில் இருக்கும்? திரவ நிலையில் இருக்குமா, வாயு நிலையில் இருக்குமா? இல்லை, திடநிலையில் தான் இருக்கும். அதை தான் சொல்கிறாரு, உறைந்து போன படிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைந்து விடுகிறது அந்த மொழி, என்னுடைய மொழி அப்படிங்கிறாரு. இந்த திடநிலையை அடைந்த மொழி அது அச்சிடப்பட்ட ஒரு கவிதையாக மாறுகிற போது எண்ணிலிருந்து பிரிந்து போய்விட்ட ஒரு பொருளாக மாறிவிடுகிறதுன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் கைப்பட எழுதி ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா அச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அச்சிடுறது விலைக்கு விற்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவரை விட்டு பிரிந்து போன மாதிரியான ஒரு ஃபீல், ஒரு உணர்வு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. உலகை மொழி கட்டி எழுப்பியது என்று சொல்லுகிற போது உலகம் மொழியின் கைப்பிடியிலிருந்து நழுவுவதற்கு தொடர்ந்து முயல்வதாகவும் தெரிகிறது. இந்த உலகத்தை மொழி தான் கட்டி எழுப்புச்சு. மொழி வந்த பிறகு தானே பகுத்தறிவு வந்தது. அவனுடைய கருத்தை மற்றவங்ககிட்ட சொல்கிறான், அவன் கருத்தை இவங்ககிட்ட சொல்கிறான், அந்த கருத்துக்கெல்லாம் சேர்ந்து ஒரு புதுசான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறான். அது மொழியின் மூலமாக தான் உருவாக்குறான், சரிங்களா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகத்தில் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க, உலகை மொழி கட்டியெழுப்பியது என்று சொல்லுகிற போது உலகம் மொழியின் கைப்பிடியிலிருந்து நழுவதற்கு தொடர்ந்து முயல்வதாகவும் தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உன்னால தான் வந்து நான் இது பண்ணுறேன்னா? அப்படிலாம் கிடையாது அப்படின்னு உலகம் வந்து மொழியுடைய கைப்பிடியிலிருந்து நழுவுறதை வந்து நழுவ முயல்வதாக தெரிகிறது அப்படின்னு இந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. நேரடி மொழி. நேரடி மொழி அப்படின்னா என்னென்னா, நேரடியாக பேசுறது இருக்கு இல்லைங்களா, அதை தான் நேரடி மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது. அதாவது என்னென்னா, இப்போது ஒருத்தர் ஒரு விஷயத்தை எழுதி காட்டுறதுக்கும் அவரே அதை வந்து பார்த்தீங்கன்னா பேசி காட்டுறதுக்குமான வித்தியாசத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்ல போகிறாங்க. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது. எனவே தான் இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பிய உடனே கவிஞனுடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போது இலக்கிய வழக்கை கைவிட்டு அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கவிஞர்கள், யாப்புக்கட்டுகளுக்கு உட்பட்டு ஒரு கவிஞர் ஒரு பாடல் எழுதுகிறாரு, யாப்புக்கட்டுகள் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா புது கவிதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு பாடல் எழுதுகிறாரு. 2 பேருமே பாடல் வந்து பார்த்திங்கன்னா பாடுறாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா புது கவிதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பாடுறாரு. அவர் பாடுறது நமக்கு நல்லாவே புரியுது. அவருடைய பாடல் வந்து சூப்பராக இருக்கிறதுனால, அப்பா என்னம்மா பாடுறாரு, என்ன கருத்து, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யாப்புக்கட்டுகளுக்கு உட்பட்டு செயல் நுடையில் வந்து பார்த்திங்கன்னா கவிதை ஏற்றுறாரு இல்லைங்களா, அவர் பாடுறாரு. அவர் பாடினோடனே சாரு நல்லா தான் பாடுறாரு, ஆனால் என்ன பாடுறாருன்னு தான் புரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இதுக்குமான இருக்கிற வித்தியாசம் தான். இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பிய உடனே கவிஞனுடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதா மாறிவிடுகிறது. அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதா, அவன் பேசுறது நமக்கு நல்லா புரியுது. அப்படிங்கும்போது அவன் என்ன கருத்து சொல்ல வரான் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற அத்தனை பேத்துக்குமே புரிஞ்சிருது. ஆனால் இலக்கிய வகையில் யாப்புக்கட்டுகளுக்கு உட்பட்டு எழுதுனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி இது என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் புரியும். ஆனால் இவர் சொன்ன உடனே நமக்கு பலார்னு நமக்கு புரியுது பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழி அப்படி அன்று, எழுத்து மொழி அப்படி கிடையாது. எழுத்து மொழியை பற்றி சொல்கிறாங்க. இப்போது எழுதுவதை மட்டும்தான் மனிதன் கை செய்கிறது. முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதா அமைந்துள்ளது. அதாவது என்னென்னா, வாய் வந்து பார்த்தீங்கன்னா பேசுது, கை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுது. ஒரு விஷயத்தை எழுதி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, சரிங்களா, அது நமக்கு வந்து அதிக சுவாரஸ்யமாக இருக்குமா, இல்லை அந்த கவிதையை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே படித்து காட்டுறாங்க, அது நமக்கு சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னா படித்து காட்டுறது தான் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். எழுதி காட்டுறது அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது. அதை தான் சொல்கிறாங்க. எழுதுவதை மட்டும்தான் மனிதன் கை செய்கிறது. முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதா அமைந்துள்ளது. எது உணர்ச்சி வெளிப்பாட்டை அதிகம் தெரிவிக்குது? மனிதனுடைய வாய் தான் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வெளிப்பாட்டை அதிகம் தெரிவிக்குது. எழுதுகிற கை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதனால்தான் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக உள்ளது. அதான் சொல்கிறாங்க, பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலையும் அதிக வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக இருக்குது.
எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிரொலி என்கிற ஒருவன் கிடையாது. எழுத்து என்பது ஒரு வகையில் பார்த்தால் தனக்குத்தானே பேசிக்கொள்கிற பேச்சு. ஆனால் பேச்சு என்பது அப்படிப்பட்டதன்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிரொலி என்கிற ஒருவன் கிடையாது. எழுத்து என்பது ஒரு வகையில் பார்த்தால் தனக்குத்தானே பேசிக்கொள்கிற பேச்சுன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு புக்கை கொடுக்குறாங்க. புக்கை கொடுக்கும்போது நம்ம படித்து பார்க்குறோம். நம்ம படித்து பார்க்கும்போது யாருக்காவது கேட்குதா? நம்ம சத்தமாக படித்தா தான் கேட்கும். அது பேச்சு மொழியில் வந்துடும். இப்போ எழுதுனதை நம்ம மனசுக்குள்ளே படிக்கிறோம். அது நமக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா பேசிக்கிற மாதிரியான ஒரு பேச்சாக தான் இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு யாருக்குமே கேட்க போகிறது கிடையாது. அதான் எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிரொலி என்கிற ஒருவன் கிடையாது. சரிங்களா? ஏன்னா அது பார்த்தீங்கன்னா எழுத்து என்பது ஒரு வகையில் பார்த்தா தனக்குத்தானே பேசிக்கொள்கிறது. அதாவது யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அது புரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் பேச்சு என்பது அப்படிப்பட்டதன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பேச்சு என்பது தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடு. அதாவது தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடு. என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை வாய் வழியாக பேசிடுறோம் அப்படிங்கும்போது அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருது. அதுதான் பார்த்தீங்கன்னா தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடுன்னு சொல்கிறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் பேச்சு என்பது மொழியில் நீந்துவதுன்னு சொல்கிறாங்க. பேச்சுங்கிறது மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நீச்சல் அடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழியின் போது நமது உடம்பின் வெளிப்பாடுகள் நம்மை மொழியினும் நீரில் முன்னோக்கி நகரச் செல்கின்றன. இதை உணர்ந்த கவிஞர்கள் சிலர் தங்களுடைய கவிதைகளை எதிரொலிக்கும் வாசகனுடன் பேசுவது போல அமைக்கின்றனர். இதையே அவர்கள் நேரடி மொழி அப்படின்னு கருதுறாங்க. அதாவது என்னன்னா, இந்த பேச்சு மொழி தான் பார்த்தீங்கன்னா மொழியில் நீந்துற மாதிரி, மொழி என்னும் நீரில் முன்னோக்கி செல்ற மாதிரி தான் இந்த பேச்சு மொழி அப்படிங்கிறது. இதை உணர்ந்த கவிஞர்கள் சிலர் தங்களுடைய கவிதைகளை எதிரொலிக்கும் வாசகனுடன், அதாவது முன்னாடி எதிரொலிக்கும் ஒரு வாசகனோட பேசுகிற மாதிரி அமைக்கிறாங்க. இதைய கவிஞர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா நேரடி மொழி அப்படின்னு கருதுறாங்க. நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு ஒருபோதும் பழமை தட்டுவதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நமக்கு எவ்வளோ நேரம் தான் உட்காந்து புக்ஸே படிச்சுக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் கூட உட்காந்து நல்லா கலகலன்னு பேசினா தான் பார்த்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க, நேரடி மொழி எனப்படும் பேச்சுக்கு ஒருபோதுமே பழமை தட்டுவதே கிடையாது, சலுப்பு தட்டுறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேற்றுமொழி ஆவதில்லை, அது எப்போதும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டும் இருக்கிறது. இம்மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறாரு மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா. அதாவது என்னென்னா, மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இதை நோட் பண்ணிக்கோங்க. மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா அப்படிங்கிறத நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொன்னவர் தான் மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா. இதை நோட் பண்ணிக்கோங்க. பேச்சு மொழியில் ஒரு கவிதை செய்யப்படுகிற போது அது உடம்பின் மேல் தோல் போல் இயங்குகிறது. ஆனால் எழுத்து மொழியில் அதே சொற்கள் கவிதையின் உணர்வை உணர்ச்சியற்ற ஆடை போல போர்த்தி மூடிவிடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழியில் ஒரு கவிதை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது அது நம்ம உடம்போட மேல் தோல் போல மாதிரி இயங்குது. ஆனால் எழுத்தில் அதே கவிதையை நீங்கள் எழுத்தில் எழுதுனீங்க அப்படின்னா நம்ம மேலே போட்டுக்கிற சட்டை இருக்கும் பார்த்தீங்களா, சட்டை மாதிரி உயிரற்று போன மாதிரி உணர்வற்ற ஒரு ஆடை போல பார்த்தீங்கன்னா போர்த்தி மூடிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவிதை மரபான தனது செய்யுள் சந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டது. அடுத்ததா அது கவிதைக்கென இருக்கிற தனித்துவமான மொழி நடையிலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது கவிதைக்கென இருக்கிற தனித்துவமான மொழி நடையிலிருந்தும் அது விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்றாரு கவிஞர் இந்திரன். அடுத்தது பெருங்கவிஞர்களின் வாய்மொழி. அதாவது மற்ற கவிஞர்கள் எப்படி கவிதை ஏற்றுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மற்ற கவிஞர்களை பற்றி சொல்கிறாங்க. பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் 3 வகையினர் உண்டு. அதாவது பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துகிறவங்க 3 வகையில் இருக்காங்க. அந்த 3 வகையினரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையினராக பார்க்கலாம். முதல் வகையினர் பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மனை போன்றவர்கள்னு சொல்கிறாங்க. ஒரே ஒருத்தரை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்து இவரை மாதிரியான இருக்கவங்க முதல் வகையினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எந்த மாதிரியான கவிதையை ஏற்றாரு அப்படின்னு பாருங்கள். இவர்களுடைய கவிதைகளில் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லைன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லை விட முக்கியமானதாக ஆகி விடுறதில்லை. எப்படி அப்படின்னு பாருங்கள். எழுத்துக்கள் எப்படி சொற்களில் கரைந்து போகின்றனவோ அதுபோன்று சொற்கள் கவிதையில் கரைந்து போவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து எப்படி சொல்ல கரைஞ்சு போகுமோ அதே மாதிரியே சொற்கள் கவிதையில் கரைஞ்சு போகிறது கிடையாது.
அதாவது இவங்க எப்படி கவிதை இயற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இவற்றில் சொற்கள் தங்களுக்குத்தானே பேசிக்கொள்வதில்லை. ஒரு சொல்லு இன்னொரு சொல்லோடு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறதே கிடையாது. இக்கவிதைகள் இறுக்கி சுற்றப்பட்ட கம்பிச்சுருளை போன்று அல்லாமல் பேச்சு மொழிக்கே உரிய தளர்வோடு கட்டப்பட்டவை. இதில் பல நேரங்களில் கவிதை என்பது நடனமாடி கொண்டிருப்பவன் அவ்வப்போது நடப்பதற்கு தாவி விடுவது போல வெறுமனே ஒரு பேச்சு என்ற நிலைக்கு நழுவி விடும்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வால்ட் விட்மனை போன்றவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுகிறாங்க அப்படின்னா, இவங்க கவிதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த கவிதை எழுத ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பார்ப்போம்ப்பா அங்கே பாரியா என்னம்மா டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லைங்களா. அந்த நடனமாடி கொண்டிருப்பவன் அவ்வப்போது நடப்பதற்கு தாவி விடுவது போல இருக்கு, வெறுமனே ஒரு பேச்சு என்ற நிலைக்கு நழுவிவிடும் அப்படின்னு. திடீர்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், டக்குன்னு அந்த பக்கம் தாவி அப்படியே நடக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னடா நல்லா ஆடிக்கிட்டு இருந்தால் திடீர்னு நடந்து போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த முதல் வகையினர், அதாவது வால்ட் விட்மனை போன்றவங்களுடைய கவிதை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மனை பற்றி ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. முதல் வகையினர் வால்ட் விட்மனை போன்றவர்கள்னு சொல்கிறாங்க. அந்த வால்ட் விட்மனை பற்றி ஒரு தகவல் பாருங்கள். வால்ட் விட்மன் அமெரிக்காவை சார்ந்தவர். இதை நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து கேள்விகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. வால்ட் விட்மன் எந்த நாட்டை சார்ந்தவர்னு கேட்டாங்கன்னா அமெரிக்காவை சார்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர், புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். வால்ட் விட்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர், புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். கேள்வி இப்படி கேட்கலாம், புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா வால்ட் விட்மன். நோட் பண்ணிக்கோங்க. இவருடைய புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னா புல்லின் இதழ்கள், லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்ற நூல் உலக புகழ் பெற்றது. புல்லின் இதழ்கள் அப்படிங்கிறது தான் வால்ட் விட்மனுடைய நூல். இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த ஃபோட்டோவில் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் வால்ட் விட்மன். இவருடைய கவிதை ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் அப்படியே வாசித்து காட்டுறேன் பாருங்கள். கனவொன்று நான் கண்டேன், உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன். நண்பர்கள் நகரம் என்றொரு புது நகரம் வந்தது என் கனவில். அன்பை விட பெரியதென்ற ஒன்றும் அந்நகரில் இல்லை. அன்பின் வழித்தடத்தில் மற்றெல்லாம் சென்றதென அதன் பின்னே. எந்நேரமும் மாந்தர் செய்வது எதுவென்றாலும் அன்பேதான் தெரிந்தது அங்கே அவற்றில் எல்லாம். மக்கள் தோற்றத்திலும் அன்பேதான் அவர் மொழியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மனுடைய கவிதை. இந்த கவிதையை வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் என்ன சொல்கிறாரு, மொத்தம் 3 வகையினர். முதல் வகையினருடைய கவிதை அப்படின்னு இந்த கவிதையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, வால்ட் விட்மனுடைய கவிதை. சரி, இப்போ 2ஆம் வகையினர் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 2ஆம் வகையினரை யாருன்னு சொல்கிறாருன்னா கவிஞர் மல்லார்மே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வகையினர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இவர்களுடைய பேச்சு எதிரொலியை விழித்து பேசுவது போன்றதன்று அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த மாதிரியானது அப்படின்னா, மின்சார ரயிலின் நெருக்கத்தில் படியில் தொங்கிக் கொண்டு போகிற போது வெளியில் பறந்து கிடக்கும் தனிமையை சாட்சியாக வைத்து தங்களுக்குத்தானே உதடுகள் பிரித்து பேசிக்கொள்ளும் வகை. இவர்களுடைய கவிதைகளில் பேச்சு என்பது மூடிய நிலையில் செயல்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஆட்டோகிராஃப் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சேரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்னையிலேருந்து அவருடைய கிராமத்துக்கு, அவருடைய கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை வைக்க போயிட்டு இருக்கும்போது அவர் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்து வளர்ந்த கிராமம் இல்லைங்களா, அந்த கிராமத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு போகும்போது ஞாபகம் வருதே அப்படின்ற பாட்டை பாடிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போவார். ஸோ அந்த வகையினர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதான் சொல்கிறாங்க பாருங்கள். மின்சார ரயிலின் நெருக்கத்தில் படியில் தொங்கிக் கொண்டு போகிற போது வெளியில் பறந்து கிடக்கும் தனிமையை சாட்சியாக வைத்து தங்களுக்குத்தானே உதடுகள் பிரித்து பேசிக்கொள்ளும் வகை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருதேன்னு அவரே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டு போவார். சரிங்களா, அந்த மாதிரியான வகை தான் 2ஆம் வகையான கவிதை. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெஃபன் மல்லார்மே அப்படிங்கிற வகையினரான கவிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவிதை எழுதுவாங்க அப்படின்னு இந்திரன் சொல்கிறாரு. தனிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் பிரிதொன்றை பேசுவது மட்டுமில்லாமல் தன்னையே பேசிக்கொள்ளுது. அதான் அவரையே பார்த்து பேசி சொல்லிக்குவார் இல்லைங்களா, ஞாபகம் வருதுன்ட்டு. அந்த மாதிரி குறியீடுகளின் கூட்டம் ஒரு முனையிலும் மொழி மறுமுனையிலும் இருக்கையில் கவிதையின் பேச்சு இடையில் இருக்கும் வெளியில் புழங்குகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ குறியீடு கூட்டம் ஒரு முனையிலையும் மொழி மறுமுனையில் இருக்கையில் கவிதையின் பேச்சு இடையில் இருக்கிற வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா புழங்குது. அதாவது என்ன மாதிரியானது அப்படின்னா, குறியீட்டு கவிதை என்பது பொருளை பதிவு செய்கிறது கிடையாது, நினைவு கூறத்தக்க தருணங்களை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்கிறது. அதாவது என்னென்னா, அந்த ஞாபகம் வருதேன்னு சேரன் பாடிட்டே போவார்.
ஒவ்வொரு இடத்தையும் பாடுவார். அந்த கிணத்துல குளித்தது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து விளையாண்டது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நினைவு கூறத்தக்க அந்த தருணங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலில் வந்து அவர் பாடிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா போவார். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை. ஸோ அந்த தருணங்களை மட்டும் சொல்லிட்டு போகிறது தான் இந்த மாதிரியான 2ஆம் வகையான கவிதை. சரி பாருங்கள், இங்கே ஸ்டெஃபான் மல்லார்மே பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அவருடைய கவிதைகளையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பார்க்கலாம். ஸ்டெஃபான் மல்லார்மே பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். ஸ்டெஃபான் மல்லார்மே எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அவர் பிரெஞ்சு நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்தவர். ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டத்தையும் சிம்பலிசம், குறியீட்டம் அப்படின்னா சிம்பலிசத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களா? யாரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டத்தையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஸ்டெஃபான் மல்லார்மே அப்படின்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், இந்த படத்தில் இருக்கார் பாருங்கள், இவர் தான் ஸ்டெஃபான் மல்லார்மே. இங்கே கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கவிதை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வாசிக்கிறேன் பாருங்கள். புத்தகங்களிலெல்லாம் படித்து விட்டேன், நான் தப்பி போகத்தான் வேண்டும் அங்கே, ஆனால் உடலோ சோகத்தில், வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுரைக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பறப்பதை உணர்கிறேன். என் கண்களில் பிரதிபலிக்கும் பழைய பூங்காக்களோ, எழுதப்படாத தாளின் தூய வெண்மையின் மீது என் விளக்கிலிருந்து வீசும் பயனற்ற ஒளியோ, தன் குழந்தைக்கு பாலூட்டும் அவ்விளம் பெண்ணோ எதுவும் தடுக்காது கடல் நீரில் நனையும் இந்நெஞ்சை. நான் கிளம்பிச் செல்வேன் பாய்மரங்களை தூக்கி எறிந்து, வீட்டிற்கும் நீராவி கப்பலே புறப்பட்டு தொலைதேச இயற்கையை நோக்கி, இரக்கமற்ற எதிர்பார்ப்புகளில் மனமுடைந்து ஆடும் கைக்குட்டைகளில் மகத்தான வழியனுப்பலை இன்னும் நம்பிக்கொண்டிருப்பது வேதனை. அதோ பாய்மரமின்றி போய்ச்சேர தீவுகளின்றி மூழ்கிவிட்ட கப்பல்களின் மேல் சாய்ந்து புயலை அழைக்கும் பாய்மரங்கள் தாமே அவை. ஆனால் இதோ கேள் என் நெஞ்சை மாலுமிகளின் பாடலை. அதாவது என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரியே கிடையாது, கோர்வையாகவும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்ல கிடையாது. முன்னாடி முதல் வகையினர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு அன்பை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். அவர் யார் அப்படின்னா வால்ட் விட்மன் வந்து அன்பை பற்றி சொல்லியிருந்தார். ஒரு கிராமத்தில் இருக்க மக்களுடைய அன்பை பற்றி சொல்லியிருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நினைவுகளை மட்டும் பதிவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இவர் ஸ்டெஃபான் மல்லார்மே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கவிதை எடுத்திருக்காரு. இந்த கவிதையில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்தந்த நினைவுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கங்கே பார்த்த நினைவுகளை இந்த கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெஃபான் மல்லார்மே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக 3வது வகையினர் ஸ்பானிஷ் மொழி கவிஞராகிய பாப்லோ நெரூடா மாதிரியானவங்கன்னு சொல்கிறாங்க. இவர் எந்த மாதிரி கவிதை எழுதுகிறாரு அப்படின்னு பாருங்கள். மொத்தம் 3 வகையினர். 3வது வகையினரை பார்க்குறோம். ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அது அப்பொருளை பற்றியது அன்று. அது வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது. ஒரு வடிவம் கொள்ளுதல் என்பதை நோக்கி வாழ்க்கை தொடர்ந்து முயல்கிற போதும் அது இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி கொள்வதில்லை என்ற மாதிரி இவங்க கவிதை எழுதுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு விஷயத்தை பற்றி அப்படியே பரபரப்பாக ஆரம்பிப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி, திடீர்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியே முடிப்பாங்க. இதுதான் 3வது வகையினர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது நீங்கள் வந்து இவருடைய கவிதையை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எதையோ ஒன்று சொல்கிற மாதிரி ஆரம்பித்து அடுத்த வரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி டக்குன்னு முடிச்சுருவாங்க. ஸோ அதுதான் இந்த 3வது வகையினர், பாப்லோ நெரூடா மாதிரியான கவிஞர்களுடைய வகையினர். இது போன்ற கவிதை எந்தவித முன்கூட்டிய திட்டமோ ஒழுங்கமைதியோ இன்றி ஒன்றை சுட்டுவது போல காட்டி உடனே எதையும் சுட்டாமல் முடிந்து போகிறது 3வது வகையினர் கவிதை. அறியப்பட்டிராததை நோக்கி நகர்கிற அதே நேரத்தில் நெருடாவின் கவிதை விரிந்ததாகவும் மையத்தை நோக்கி நகர்வதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எதையோ ஒன்று பரபரப்பாக ஆரம்பித்து அடுத்த நொடியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே இதில் இல்லை அப்படின்னு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமை தான் வேணும். சரி, இப்போ நம்ம பாப்லோ நெரூடா இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன மாதிரியான கவிதை ஏற்றார் அப்படின்னு பார்க்கலாம். பாப்லோ நெரூடா இவர் வந்து தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர். பாப்லோ நெரூடா எங்கு பிறந்தவர்னு கேள்வி கேட்டாங்கன்னா தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர். இவர் லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர் பாப்லோ நெரூடா. இவர் வந்து அவருடைய கவிதைக்காக 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பாப்லோ நெரூடா அப்படிங்கிறவர். பாப்லோ நெரூடா எப்பொழுது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1971ஆம் ஆண்டு. இந்த ஃபோட்டோவில் இருக்காரு பாருங்க, இவர் தான் பாப்லோ நெரூடா. இவர் என்ன மாதிரியான கவிதை ஏற்றார் அப்படின்னா எதையோ சொல்ல வர மாதிரி சொல்ல வந்து அடுத்த வரியில வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி கவிதை எழுதுவார்னு சொல்கிறாங்க. அந்த கவிதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எத்துணை பெயர்கள்
திங்கட்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளுடனும் அதோட முடிச்சிட்டாரு. ஆண்டு முழுவதுடன் வாரமும் சிக்கி கொண்டுள்ளன. களைத்து போன கத்திரிக்கோளால் ஏதோ ஒன்று சொல்ல வர மாதிரி சொல்ல வராரு. களைத்து போன கத்திரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாதுன்னு முடிச்சிட்டாரு. பகலின் பெயர்கள் அனைத்தையும் இரவில் நீர் அழைக்கிறது. இரவில் நான் உறங்குகையில் என்னை என்னவென்று அழைக்கிறார்கள் அல்லது என்னவென்று அழைப்பதில்லை. தூங்கும்போது நான் நன்றாக இல்லையெனில் விழித்தெழுந்த பின் நான் யார்? ஏதோ ஒன்று சொல்ல வந்த பிறகு டப்புன்னு பார்த்தீங்கன்னா அது அடுத்த வரியிலே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை முடிச்சிடுறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வகை கவிதை எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது வகையினர் பாப்லோ நெருடான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு இந்திரன் அப்படின்னு பாருங்கள். கவிதை என்பது எது என்ற இந்த கேள்விக்கு எனக்கு தற்சமயம் கிடைக்கும் விடை இதுதான். கவிதை என்பது ஒரு பொருள் அன்று. அது மொழிக்குள் உலகத்திற்கு மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடு. கவிதை அப்படிங்கிறது ஒரு படைப்பு செயல்பாடுன்னு சொல்கிறார். கவிதை அப்படிங்கிறதுக்கு எனக்கு இது வரைக்கும் கிடைச்ச விடை இதுதான். கவிதை அப்படிங்கிறது ஒரு பொருள் கிடையாது. அது மொழிக்குள்ள உலகத்திற்குள்ள மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயற்சி செய்கிற ஒரு படைப்பு செயல்பாடு தான் கவிதைன்னு சொல்கிறாரு. எனவே கவிதை என்பதே மொழிதான். கவிதைக்குள் உலவும் மொழியின் தர்க்கம் கவிதைக்கான உலகத்தை கட்டி எழுப்புது. எனவே எத்தகைய மொழியை நாம் பயன்படுத்துகிறோமோ அதன் குணம் சங்கங்களையும் பேச்சு வழக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கவிஞனின் கடமையாகிறதுன்னு சொல்கிறாங்க. அதை குணாம் சங்கங்களையும் பேச்சு வழக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கவிஞனின் கடமையாகும்னு சொல்கிறார். அதாவது கவிதை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டதுக்கு ஒரு படைப்பு செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரன் இதோட பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாரு. அப்புறம் இங்கே பாருங்கள், தெரிந்து கொள்வோம் அப்படின்னு போட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மொழியிலும் தோன்றும் கவித்துவ வெளிப்பாடுகளை ஒன்றாக வைத்து நோக்கும் பொழுது கவிதைகள் கேட்போரால் அல்லது வாசகர்களால் உள்வாங்கப்பட்டு ரசிக்கப்பெறும் முறையில் காலத்துக்கு காலம் அழுத்த வேறுபாடுகள் ஏற்படுவது வழக்கம். அதாவது என்னென்னா, ஒவ்வொரு மொழியிலையும் தோன்றுகின்ற அந்த கவிதை வெளிப்பாடுகளை ஒன்றா வச்சு பார்க்கும்போது கவிதை யாருக்காக எழுதுகிறாங்க? அதை கவிதை வாசித்து கேட்குறவங்களுக்காகவும் கவிதையை எழுத்து வடிவில் வருதுன்னா அதை வாசிக்கிறவங்க அவங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா கவிதை எழுதப்படுது. அது பார்த்திங்கன்னா காலத்துக்கு காலம் ஒரு வேறுபாடு ஏற்பட்டு வர்றது வழக்கமாக தான் இருக்குது. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா செயல் அப்படிங்கிறது யாப்புக்கட்டுகளுக்கு உட்பட்டு பார்த்திங்கன்னா செயல் ஏற்றுவாங்க. அப்புறம் புது கவிதைன்னு வந்தது. இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா கவிதை வேறு மாதிரியான ஒரு வடிவத்தில் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. காலத்துக்கு காலம் ஏற்ற மாதிரி அந்த கவிதை அழுத்த வேறுபாடுகள் ஏற்படுறது வழக்கம்னு சொல்கிறாங்க. கவிதை என்பது யாது? அது எவற்றை பற்றி பேசுதல் வேண்டும்? எப்பொழுது எந்த நிலையில் ஒரு கவிதையாக்கம் கவர்ச்சிகரமான கவிதையாக அமையும் என்பன பற்றி அவற்றின் ஆக்கத்தில் ஈடுபாடு உடையோருடைய கருத்து நிலைப்பாடுகள் தான் கவிதைன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, கவிதை எப்படி இருக்கணும், அதை எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கவிதை எப்படி கவர்ச்சிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கவிதையை எழுதுகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுடைய கருத்து நிலைப்பாடுகளை பற்றினது தான் அந்த கவிதை அப்படிங்கிறாங்க. கவிதை என கொல்லப்படுவதற்கான எடுத்துக்கூறல் முறைமைகள் ஆகியன யாவும் ஒருங்கு சேர்கின்ற பொழுதுதான் மேலே கூறிய கவித்துவ உணர்வு செவ்வியலிலேயே மாற்றம் தெரிய வரும். அதாவது என்னன்னா, அதாவது ஒரு கவிதை எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த கவிதைன்னு எடுத்துக்கிற ஒரு மாதிரியான ஒரு முறைமையில் பார்த்தீங்கன்னா எழுதணும். சரிங்களா? ஸோ அந்த முறைமையில் தான் பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ அந்த முறைமையில் எழுதும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கவித்துவ உணர்வு செவ்வியலில் மாற்றம் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி எழுதிட்டேன் அப்படின்னா அது கவிதை ஆகாது, அது உரைநடை ஆகி போயிடும். சரிங்களா? ஸோ உரைநடை வேற, கவிதை வேற அப்படிங்கிறது. ஸோ என்ன ஒன்று எழுதினாலும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு கவித்துவ உணர்வில் பார்த்தீங்கன்னா எழுதுறது தான் அந்த கவித்துவ உணர்வு செவ்வியலில் மாற்றம் தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது சொன்னவர் யாருன்னா தமிழின் கவிதையியல் நூலில் சிவத்தம்பி அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னென்னா, கவிதை என கொல்லப்படுவதற்கான எடுத்துக்கூறல் முறைமைகள் ஆகிய யாவும் ஒருங்கு சேர்கின்ற பொழுதுதான் மேலே கூறிய கவித்துவ உணர்வு செவ்வியலிலேயே மாற்றம் தெரிய வரும். அதாவது கவிதை என கொல்லப்படுவதற்கான எடுத்துக்கூறல் முறைமைகள், அதாவது என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்த உடனே சொல்லிடுவான் இது ஒரு கவிதை அப்படின்னு. இல்லை சும்மா அப்படியே எழுதியிருக்காங்க அப்படின்னா இது ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கவிதைக்கும் ஏதோ ஒன்று சொல்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை கவிதை மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒருங்கு சேர்கின்ற ஒரு இதில் எழுதும் போது தான் பார்த்தீங்கன்னா அது கவித்துவ உணர்வு பெறதுனால தான் செவ்வியலில் பார்த்தீங்கன்னா அதை கவிதை அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும். இல்லை அப்படியே ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரோன்னா அது உரைநடை
கட்டுரை அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். கவிதை அப்படிங்கிறது அதை சொல்ல வர்ற அந்த கவிதை உணர்வோடு வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னு சொல்கிறாங்க. இதை தமிழின் கவிதையியல் நூலில் சிவத்தம்பி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு.